ஒரே இரவில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வந்திருக்கும் இல்லையா? ஒருவேளை சலிப்பு கூட வந்திருக்கலாங்க. என்னடா இது, வழக்கமாக எல்லாரும் சொல்கிற அதே கதையா? இன்னைக்கு ராத்திரி தூங்கி நாளைக்கு காலையில் முழிக்கும்போது வானத்திலேருந்து அதிர்ஷ்டம் கொட்ட போகுதா அப்படின்னு தோணும். அந்த சலிப்பு ரொம்ப நியாயமானது தான். ஏன்னா மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு அடிப்படை உண்மை ரொம்ப தெளிவாக தெரியும். உழைக்காம, வேர்வை கூட சிந்தாம, ஏன் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடாது. மற்றவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிற ஒரு சின்ன அங்கீகாரத்துக்கு கூடங்க நீங்கள் பல மடங்கு அதிகமாக போராட வேண்டி இருந்திருக்கும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தானே? உங்களோட ஒவ்வொரு சிறிய வெற்றிக்கான அடித்தளமுங்க நீங்கள் பல இரவுகள் தூக்கத்தை தொலைச்சு உங்கள் கண்ணீரை சிந்தி அமைத்தது அப்படிங்கிறது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான யதார்த்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படிங்க ஒரே இரவில் வாழ்க்கை மாறும்? இது கொஞ்சமாச்சும் நம்புகிற மாதிரியாக இருக்குது. இங்கே தான் நாம் ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. நான் சொல்ல போகிற அந்த ஓரிரவு மாற்றங்கிறது, அந்த ஒரே நாளில் நடக்குங்கிறது, எங்கிருந்தோ காற்றுல பறந்து வரப்போகிற மேஜிக் கிடையாது. இல்லைன்னா ஒரு லாட்ரி சீட்டில் விழப்போகிற முதல் பரிசும் கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை தூக்கி கொடுக்க போகிறது கூட இல்லை. அப்போ என்ன? இது வேறங்க. இது ரொம்ப ஆழமானது. இதை ஒரு சம்பவமாக பார்க்கக்கூடாதுங்க நம்ம. ஏன்னா இது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். இதை புரிஞ்சுக்க நாம் ஒரு பெரிய அணையை கற்பனை செஞ்சுக்கணுங்க. ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்டுறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? பல வருஷங்களாக மலைகளுக்கு இடையில் கல்லை அடுக்கி காங்கிரீட் போட்டு ஒரு பெரிய சுவரை எழுப்புவாங்க. மழை பெய்யும், தண்ணி சேரும், இன்னும் மழை பெய்யும், இன்னும் தண்ணி சேரும். இதை வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கே என்ன தோணுங்க? தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிற்கிதே, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தண்ணியால் யாருக்கும் எந்த பயனும் இல்லாத மாதிரி ஒரு மாயத்தோற்றம் அங்கே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த தண்ணியோட அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி அதிகமாக அதிகமாக அதனுடைய அழுத்தமும் பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே தாங்க இருக்கும். அது அமைதியாக இருக்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியை அது அப்படியே தன்னைத்தானே சேகரிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த அணையின் சுவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிரம்மாண்டமான அழுத்தத்தை தாங்கிக்க பழகிட்டு இருக்கு. கடந்த பல வருடங்களா உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தானே இருந்திருக்கு. ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள் கமெண்டில், உண்மையா இல்லையான்னு. நீங்கள் பல விஷயங்களை செஞ்சுருப்பீங்க, பல பேருக்கு உதவிகள் செஞ்சுருப்பீங்க, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பிரச்சனைகளையும் உங்களுடைய தோள்களில் சுமந்திருப்பீங்க. ராப்பகலாக முழிச்சு உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் உழைப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏனியாக மிதித்து மேலே போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அதே இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி உருவாகி இருக்குங்க. எத்தனை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது? நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் எந்த மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது? நாம் பண்ணுறது எல்லாமே வீண் தானா அப்போ அப்படின்னு பல ராத்திரிகள் நீங்கள் உங்களையே கேட்டுக்கிட்டு அழுதுருப்பீங்க. உண்மையில் அது தேக்கம் கிடையாது. அது என்ன? அது சேகரிப்புங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள், உங்களுக்கு கிடைச்ச நிராகரிப்புகள்,
இவ்வளவு செஞ்சும் யாரும் நம்மளை புரிஞ்சுக்கலையேங்கிற அந்த வலி, இது எல்லாமே அந்த அணையில சேர்ந்த தண்ணி மாதிரிங்க. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும், அதே சமயம் ஒரு மிகப்பெரிய இந்த வாழ்க்கையோட அனுபவத்தையும் அது வந்து அப்படியே சேகரிச்சு வச்சிருக்கு. யாரு தப்பு பண்ணாலும் அத சரி பண்ற ஒரு பொறுப்பு மகர ராசிக்காரர்களான உங்ககிட்ட வந்து அது வந்து இயல்பாவே இருக்குங்க. இது வந்து நீங்க கத்துக்கவல்ல இல்ல. உங்களுடைய இயல்பு இது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு பிரச்சனைகளை தீர்க்கும் இயந்திரம். அந்த மாதிரி தான் மத்தவங்க வந்து பார்த்தாங்களே தவிர, உங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. உங்களுக்கும் ஆசைகள் இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்கலங்க. இந்த அணை இப்போ நிரம்பிடுச்சு. அதோட முழு கொள்ளளவையும் அது வந்து எட்டிடுச்சுங்க. இனிமேல் இதுக்கப்புறம் அதுல ஒரு சொட்டு தண்ணிய கூட தேக்கி வைக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அந்த இரவு எப்படி வரும் தெரியுமா? ஏதா ஒரு ஐடியா இருக்கா? இந்த வானத்துல இடி இடிக்கும், மின்னல் வெட்டும். அப்படியெல்லாம் எந்த ஒரு சினிமாத்தனமான பில்டப்பும் எல்லாம் இங்க கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நாளா தான் அது இருக்கலாம். நீங்க வந்து வழக்கம் போல உங்க ஆஃபீஸ்க்கோ, இல்லைன்னா உங்க பிசினஸ்க்கோ போயிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா குடும்பத்துல உங்க உறவினர்கள் கூட உட்கார்ந்து ஒரு சாதாரண விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பீங்க. அப்போ ரொம்ப எதேச்சையா யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு சின்ன அலட்சியம், ஒரு சின்ன நிராகரிப்பு. அதுவும் இல்லையா, உங்களுடைய பல வருட உழைப்பை நீங்க இவ்வளவு நாள் பண்ணுன அந்த பல வருட உழைப்பை ரொம்ப சாதாரணமாக எடை போடுற ஒரு சின்ன செயல்ங்க. இவன் என்ன பெருசா கிழிச்சிட்டான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லும் ஒற்றை வார்த்தை. வழக்கமா இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிருப்பீங்க. சரி விடு, நம்ம நேரம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், வீணா பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா அன்னைக்கு உங்க மனசு அதை வந்து சகிச்சுக்காது. இவ்வளவு நாள் அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் அன்னைக்கு வந்து உங்கள் மனசு அதை கண்டிப்பாக சகிச்சுக்காதுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அணை வந்து நிரம்பிடுச்சு. இப்போ விழப்போற அந்த ஒரு சின்ன சொட்டு தண்ணி மொத்த மதகையும் உடைக்க போகுதுங்க. அந்த ஒற்றை வார்த்தை உங்களோட பொறுமையின் கடைசி நூலையும் மறுக்க போகுது. புரியுதுங்களா? உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் முதல் முறையா ரொம்ப கோபமா, ஆனா ரொம்ப தெளிவா ஒரு கேள்விய கேட்கும். நான் ஏன் இத சகிச்சுக்கணும்? எனக்கு மரியாதையே இல்லாத இடத்துல, நான் ஏன் எனக்கான மதிப்ப வந்து நான் குறைச்சுக்கணும்? யாருக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? என்னை யூஸ் பண்ணிக்கிற இவங்களுக்காகவாங்க? இந்த மாதிரியான கேள்வி உங்க மனசுல எழும்பும் பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தப் போற அந்த திருப்புமுனையே. இது ஒண்ணும் தப்பாலாம் வரல. இந்த கேள்வி எழும்புறது தான் உங்க வாழ்க்கையோட திருப்புமுனைங்க. ஏன்னா, பல வருஷங்களா நீங்க சுமந்துக்கிட்டு இருந்த பொறுமையோட எல்லை உடையற நொடி தான் அது. அந்த ஒரு நொடியில உங்க சிந்தனை ஓட்டமே வந்து தலைகீழாக மாறிடும். இதுவரைக்கும் மத்தவனுக்காகவே யோசிச்ச உங்க மூளை, அடுத்தவங்களுக்காகவே செயல்பட்ட உங்க மூளை, உங்க இதயம் எல்லாமே முதல் முறையாக உங்களுக்காக, சரிங்களா? உங்களுக்காக மட்டுமே யோசிக்க ஆரம்பிக்குங்க. இது வந்து ஒரு சுயநலமான சிந்தனை ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து நியாயமா பார்த்தா ஆரோக்கியமான சுயநலம். தன்னை வந்து தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு உளவியல் போர் தந்திரங்க இது. இது கண்டிப்பா சுயநலம் கிடையாது. இந்த மனமாற்றம் நடந்த அடுத்த நொடியிலிருந்து எப்படி இந்த மனமாற்றம் நடந்த அடுத்த நொடியிலிருந்து உங்களுடைய நடவடிக்கையில ஒரு பெரிய ஆச்சரியமே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலவீனமே என்ன? இல்லை அப்படின்னு சொல்ல தயங்குறது தான். யாராவது ஒரு உதவியோ இல்லைன்னா ஒரு பொறுப்பையோ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா,
உங்களால் முடியலைனா கூட உங்கள் உடம்பும் உங்களுடைய மனசும் ஒத்துழைக்கலைனாலும் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு கொடுப்பீங்க. நீங்கள் அப்படி தானே? உண்மையா? உண்மைனா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்கிறீங்கள. இப்போ அடுத்தவங்க வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கஷ்டப்படுவாங்களேன்னு அதீத அக்கறை வந்து உங்களுக்கு. இதனாலேயே பல பேர் வந்து உங்களை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த திருப்புமுனைக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கிற போகிற மிகப்பெரிய ஆயுதம் முகத்துக்கு நேராக முடியாதுன்னு சொல்கிறது தாங்க. எல்லாத்துக்கும் இல்லை, தேவையில்லாத ஒன்றுக்கு. உங்களுடைய நேரத்தை வீணாக்கிற உறவுகளை உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை மதிக்காத நண்பர்களை நீங்கள் வந்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஒதுக்கி தள்ளுவீங்க. ஏன்னா எனக்கு இது செய்ய முடியாது, இது வந்து உன்னோட வேலை, நீயே பார்த்துக்கப்பா, என்னோட நேரத்தை நான் எனக்காக செலவழிக்க போகிறேன், இனிமேல் போதும், இவ்வளோ நாள் நான் பட்டதெல்லாம் போதும், நிறையா பட்டுட்டேன். ஸோ இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதை வந்து பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்குங்க, சொல்லிக்கவே வேணாம், ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இவன், முன்னாடியெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுவான், நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு பெட்டி பாம்பா அடங்கி கிடப்பானே இவன், இப்போ இப்படி எதிர்த்து பேசுகிறானே இவன் அப்படின்னு உங்களை குறை சொல்லுவாங்க. ஊர் வாயை மூட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இது நடக்கும். ஏன்னா அவங்க தேவை இப்போ உங்ககிட்ட நடக்காது. உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவான பிம்பத்தை வந்து உருவாக்கணும்னு கூட அவங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. நீ வந்து ரொம்ப மாறிட்ட, உனக்கு திமிரு வந்துருச்சு அப்படின்னு உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து திணிக்கலான்ட்டு அவங்க முயற்சிப்பாங்க. உங்களை யூஸ் பண்ணணுங்க பண்ணாங்களாமே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஆச்சரியப்படுற விதமாக நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் தோளில் இருந்து ஒரு பெரிய மலையை இறக்கி வச்ச மாதிரி உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு நிம்மதி கிடைக்கும். மற்றவங்களோட சுமைகளை சுமக்கிறத நிறுத்தின உடனே உங்களுக்கான பயணத்தில் நீங்கள் எவ்வளவு வேகமாக எவ்வளவு சுதந்திரமாக ஓட முடியுங்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்களுக்குள்ள நடக்கிற இந்த மனமாற்றம் வெளி உலகத்தில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரப்போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த மனமாற்றத்தினால வெளி உலகத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய வெற்றி வரப்போகுது. இந்த மதகுகளெல்லாம் திறக்கப்பட்ட அணையிலிருந்து தண்ணி எவ்வளவு ஆக்ரோஷமாக எவ்வளவு வேகமாக வெளியேறுமோ அதே வேகத்தில் உங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இது வரைக்கும் பல தடங்கல்களை சந்திச்சிங்க. இதில் உங்கள் தொழிலில் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் தெரியலாங்க. எங்கேயோ முடங்கி கிடந்த பணம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து வரலாம். அதுக்கு காரணம் வந்து எந்த விதமான ஒரு கிரக பயிற்சியும் கிடையாது, எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது. நீங்கள் எடுத்த தெளிவான முடிவுகள்ங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத மனிதர்களை ஒதுக்குனதால உங்களுக்கு கிடைச்ச நேரத்தையும் கிடைச்ச சக்தியையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் வேலை மேலேயும் உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மேலேயும் முழுமையாக திருப்புவீங்க. ஒரு வியாபாரத்தில் உங்கள் உழைப்பை சுரண்டுற ஒரு கஸ்டமரை வந்து நீங்கள் வேண்டான்னு தூக்கி எறியும் போது அந்த இடத்துல உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற ஒரு புது வாய்ப்பு உள்ளே வந்துருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து ரியாலிட்டி. ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி எந்த சிதறலும் இல்லாமல், யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போது அங்கே வந்து அந்த வெற்றி வந்து தானாக வந்து ஆகணுங்க. அதுதான் நிதர்சனம். ஆஃபீஸில் உங்களை வந்து ஓரங்கட்ட நினச்சவங்க உங்களுடைய புதிய இந்த உத்வேகத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. பிஸ்னஸில் உங்களை ஏமாற்ற நினச்சவங்க உங்களுடைய அடுத்தடுத்த இந்த அதிரடியான முடிவுகளையெல்லாம் பார்த்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிடுவாங்க. இது எல்லாமே நீங்கள் புதிதாக கற்றுக்கிட்ட அந்த சுயமரியாதை மற்றும் தைரியங்கிற ஒற்றை ஆயுதத்தால் நடக்க போகுது. புரியுதுங்களா? எதனாலன்னு இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்காக பேச நீங்கள் தயங்காத அந்த நொடியில் இருந்து
உலகம் உங்கள் பேச்சை கேட்க தொடங்குங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணா தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இந்த அணை திறக்கப்பட்ட உடனே தண்ணி பாய்ந்து வர்ற வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வேகத்தில் நீங்களே கூட அடித்து செல்லப்பட நடக்கலாங்க. நீங்களே கூட அடித்து செல்லப்படலாம். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு தேடி வர்ற புதிய வாய்ப்புகளையும் புதிய மனிதர்களையும் பார்த்து நீங்கள் வந்து அதிகமாக உற்சாகம் அடையக்கூடாதுங்க. யாரை வந்து உள்ளே விடணும், யாரை வெளியே நிறுத்தணுங்கிற அந்த ஃபில்ட்ரு பண்ணுற கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து வெற்றி அடைய தொடங்கும்போது உங்களை விட்டு போன பலவிதமான போலியான உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வர முயற்சி பண்ணுவாங்க. இது ரியாலிட்டி தானே. நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீ பெரிய ஆளாக வருவேன்னு அப்படின்னு புதுசாக பாசம்லாம் காட்டுவாங்க. நம்பிடாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பழைய இயல்புக்கு திரும்பி மட்டும் போயிடாதீங்க. இறக்கப்பட்டு மறுபடியும் இந்த பழைய சுமைகளை தூக்கி உங்கள் தோளில் வச்சுக்க கூடாதுங்க. பணம், அங்கீகாரம், நிம்மதி எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கும்போது எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு சின்ன கர்வம் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு அது நடக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கடந்து வந்த அந்த இருட்டான பாதைகளை, தனிமையில் நீங்கள் சிந்திய அந்த கண்ணீரை, நீங்கள் பட்ட அந்த அவமானங்களை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நாட் ஓன்லி மகர ராசி. அந்த நினைவுகள் தான் உங்களை தொடர்ந்து தரையோடு தரையாக நிதானமாக எந்த சறுக்கலும் இல்லாமல் பயணிக்க வைக்கும். நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் ஒரே இரவில் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் நீங்கள் கோடீஸ்வரம் ஆயிடுவீங்கன்னு நான் பொய்யான இந்த மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்க விரும்பலைங்க. அது வந்து என்னோடய வேலையும் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் இத்தனை வருஷமாக உங்கள் நேர்மையாலையும் உழைப்பாலையும் நீங்கள் அனுபவித்த வழிகளாலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பிய அந்த அணை இப்போது உங்களுக்காக திறக்கப்பட போகுது. உங்களை சுற்றி இருந்த தடைகள், போலி மனிதர்கள், தேவையற்ற தயக்கங்கள் எல்லாமே அந்த அணையோட வேகத்தில் அடித்து செல்லப்பட போகுது. இது உங்களுக்கான நேரங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்த காலம் முடிந்தது. உங்களுக்காக வாழப்போகும் காலம் தொடங்கிருச்சுங்க, தொடங்க போகுது. உங்களை நீங்களே முழுமையாக நம்பத் தொடங்கும் அந்த ஒரு இரவு தான் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கான உண்மையான திறவுகோல். பழைய சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நேராக நிமிர்ந்து நில்லுங்க. உங்களுக்கான அறுவடையை செய்ய மனதளவிலும் செயலளவிலும் முழு தயார் நிலையில் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிதுங்களா? இதில் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சுதுன்னா நீங்கள் மாறுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. நண்பர்களே, நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.